ஹாப்பி சண்டே அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. கரூர்ல காது குடுத்து கேட்க முடியல, கண்ணால பார்க்க முடியல. நியூஸ் ஃபுல்லா அதே தாங்க போயிட்டுருக்கு. என்னதான் நம்ம சமூகம் வளர்ந்தாலும், இந்த நடிகர்கள் மேல இருக்க மோகம் போகவே மாட்டேங்குது. ஏங்க பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு போங்க. அதுல ஏன் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, இன்னைக்கு உயிர் போச்சு யார் குடுப்பாங்க? யாரு நம்ம குடும்பத்த வழிநடத்துவாங்க? யார் குடுப்பாங்க? எல்லாம் ஒரு ஆறுதல் மட்டும் தான் சொல்லிட்டு போவாங்க. 2 வயசு பிள்ளை இறந்திருக்குங்க. அந்த அம்மாக்கு, அந்த குழந்தையோட அம்மாக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. என் குழந்தைக்கு பால் குடுக்கணும், குடுங்கன்னு கேக்குறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நம்ம யார் மேல சொல்றது? யார் மேல பழி சொல்ல முடியும்? மக்கள் மேல மட்டும் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துலயே உலகத்துல என்ன நடக்குதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி மீட்டிங்க்கு குழந்தைங்க எல்லாரும் ஏன் கூட்டிட்டு போறீங்க? 10 வயசு, 11 வயசு, 12 வயசு குழந்தைங்கலாம் இறந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. பரிதாபம் மட்டும்தான் பட முடியும். ஆறுதல் மட்டும்தான் இன்னொருத்தரால குடுக்க முடியும். யாருமே நம்மளோட கஷ்டங்கள தள்ளியிருந்து மட்டும் தான் பார்க்க முடியும். அனுபவிக்க முடியாது. தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அப்துல் கலாம் மாரி எந்த ஆடம்பரமும் இல்லாத தலைவர்கள்லாம் வாழ்ந்த நாடு இது. ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? அதாவது பிடிச்சவங்கள நம்ம ரசிக்கலாம் அவ்வளவுதான். அவங்களுக்காக வெறியா போயிட்டு இந்த மாதிரிலாம் நம்மளோட உயிரை மாச்சிக்க கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.